ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு சூப்பு தான் நான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு இதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. நிறைய எண்ணெய்லாம் தேவைப்படாது. நம்மக்கிட்ட சோம்பு பொடியாக இருந்தால் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். அப்படி பொடி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு தாளிக்க சேர்த்துக்கிறோங்க. அது கூட பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா சின்ன சைஸாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். இதே போலவே இஞ்சியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்லா மெல்லிசாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்ற மாதிரி தெரியாது. இதையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே நறுக்கிட்டு தண்ணி மோர் தண்ணியில் போடுங்க. மோர் தண்ணி இல்லைன்னா பழைய சாதம் இருக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தோம்னா வாழைத்தண்டு சீக்கிரமாக நமக்கு கருப்பாகாது. அதை நான் கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இதையும் வதக்கி எடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கினலாம் கிடையாது, லைட்டாக வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பு அப்படிங்கிற போது நிறையா தண்ணி சேர்த்துக்கணும். நான் இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு பார்த்திங்கன்னா நமக்கு திக்காக கிடைக்கணுங்கிறக்காண்டி மாவு சேர்க்குறோம். மாவு பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவு பார்த்திங்கன்னா கீழே அப்படியே அடியில் தங்கியிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா கட்டிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருங்க. இதை ஓரமாக வச்சுட்டு சூப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்க்கும்போதே எங்களுக்கே தெரியும். நல்லா காயும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. நமக்கு காய் வேகிற அளவுக்கு தான் டைமு. நம்ம இதே குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் செஞ்சுக்கலாம், இல்லை கடாயில் பண்ணுறதா இருந்தால் கடாயில் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டில் நான் சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு சளி இருமல்லாம் அதிகமாக இருந்தால் நம்ம அதிகமாக வாழைத்தண்டில் மிளகுத்தூள் சேர்த்துக்கும் போது நமக்கு அந்த சளி எல்லாமே போயிடும். அதனால் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கணுங்கிறக்காண்டி நான் அந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம கொதிக்க வச்சுருங்க. அப்படியே இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். நம்ம காய் எல்லாமே ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாவு மட்டும் வேகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்கணும். நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனேயே நமக்கு தண்ணி திக்காயிடுச்சு. நம்ம அந்த சூப்பு எப்போ நார்மலாக குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஓரளவுக்கு திக்னஸாகவே கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். லாஸ்ட்டில் நான் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக மேலாப்பில் கொத்தமல்லி இலையை நம்ம தூவிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூட்டோடு குடிக்கும்போது தான் அதோட டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நம்ம எப்போவுமே சூப் அப்படிங்கிற போது நல்லா சூடாக குடிக்க கற்றுக்குறீங்க. இப்போ நம்ம இதை மாற்றி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதையே நம்ம குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், நம்ம அடுப்புலேயும் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் பண்ணால் ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிட்டாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தனியாக அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி பண்ணி குடிக்கலாம். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவாக இந்த சூப்பு இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.